வெல்கம் டு விஏபி டெக். நான் உங்கள் சூர்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பைத்தான் கோர்ஸ்ல ஒயில் லூப் அப்படின்ற லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். சோ அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் லூப் அப்படின்ற ஒரு ஒயில் லூப், அதாவது ஃபார் லூப் அப்படின்ற லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் லூப்னா என்ன, அதை வச்சு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் லூப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ webmultimediablogspot.com அப்படின்ற என்னோட வெப்சைட்டோட இந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி படிச்சு பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபார் லூப்னா என்ன அப்படின்னா, ஃபார் லூப் அப்படின்றது வந்து ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இது வந்து என்னன்னா, ஒயில் லூப் என்ன பண்ணுமோ அதே தான் ஃபார் லூப்பும் பண்ணும். ஆனால் ஒயில் லூப் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ ஃபார் லூப்பில் வந்து கொஞ்சம் கோட்ஸ் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒயில் லூப்பை விட ஃபார் லூப் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கும். அதனால வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், டப்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம், செட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் ஸ்ட்ரிங் அப்படின்ற இதையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா டேட்டா டைப்பையும் வந்து இந்த ஃபார் லூப்பில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் லூப்ல ஒரு ப்ரோக்ராம் சிம்பிளா பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட், அதாவது வேர்ட் லிஸ்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வெவிக்கல் அப்படின்ற ஒரு அதாவது வெவிக்கல் அப்படின்ற ஒரு இது உள்ள நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கார், பைக், பஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லிஸ்ட்னா என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ் ப்ராக்கெட் வர்றது வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வீடியோஸ்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம்னா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்லாம் என்னன்னா, இப்போ ஃபார் லூப் வந்து நம்ம வந்து ஸ்டேட்டா ப்ரோக்ராம்னா என்ன, இந்த ப்ரோக்ராம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் அப்படின்றது வந்து கீவேர்டு, ஃபார் லூப்போட கீவேர்டு. இப்போ ஒயில் லூப்புக்கு வந்து ஒயில் அப்படின்ற கீவேர்டு இருக்க மாதிரி ஃபார் லூப்புக்கு ஃபார் அப்படின்ற கீவேர்டு இருக்கும். ஸோ இது வந்து என்ன எக்ஸ் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் தான். ஸோ ஓகேவா? இப்போ வெவிக்கல் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்ல. ஸோ வெவிக்கல்ன்றது ஒரு வேரியபிள் மாதிரி ஃபார் லூப்ல எக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு வேரியபிள் தான், ஓகேவா? இன் அப்படின்னா, இன்னுனா உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெவிக்கல்ஸ் உள்ள இருக்கிற லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து லூப்பிங்ல பிரிண்ட் பண்ண போறோம். லூப்பிங்ல பிரிண்ட் பண்ணும்போது எப்படி வரும்னா, கார், பைக், பஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல வரும். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த ப்ரோக்ராமை சும்மா வந்து ரன் பண்ணி பார்ப்போம், ஓகேவா? ஸோ ரன் பண்றதுக்கு வந்து பைத்தான் ஐடியலி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் ஏற்கனவே வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ப்ரோக்ராமை. ஸோ இதை மட்டும் நான் சும்மா உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணிட்டு இதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப்ல வந்து அது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். வேரியபிள் வெவிக்கல் அப்படின்றத கிரியேட் பண்ணி அது ஈக்குவல் டு அதை வந்து லிஸ்ட்டா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து இந்த ப்ராக்கெட், அதாவது பாக்ஸ் ப்ராக்கெட் வந்து போட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் அப்படின்றது வந்து கீவேர்டு, எக்ஸ்ன்றது வந்து இன்னொரு வேரியபிள், அதாவது ஃபார் லூப்போட வேரியபிள். இன் அப்படின்றது வந்து வெவிக்கல்ல இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது பைத்தான் ப்ரோக்ராம் வந்து சொல்லியிருக்கோம், ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ரன் பண்றோம். ஸோ ரன் பண்றதுக்கு ரன் மாடூல் அப்படின்றத கிளிக் பண்றோம். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரன் ஆகுது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு ஏதோ லிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணலாம், ஓகே? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பஸ் போட்டாச்சா, அதுக்கு அடுத்து நம்ம என்ன போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா ஒரு பைக்கோட நேம் போடலாம். ஸோ எக்ஸாம்பிள் V3, அப்புறம் டியூக் அப்படின்னு போடுவோம், ஓகே? இப்போ நம்ம இதை வந்து போட்டோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும், ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த லிஸ்ட்ல இருக்குது எல்லாமே லூப்பிங்ல வந்து ஷோ ஆகுது. ஸோ இதான் வந்து ஃபார் லூப் வந்து பண்ணோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து போயிடலாம், ஓகே? பிரேக் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ண போறோம்னா, அதாவது நான் சொன்னல முன்னாடி, இஃப் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அதை வந்து பிரேக் பண்றோம். பிரேக் பண்ணிட்டு அப்புறம் வந்து பிரிண்ட் பண்றோம், ஓகே? இப்போ வந்து நம்ம திருப்பியும் அதே ப்ரோக்ராமை ரீஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபார்க்குள்ள ஒரு இஃப் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இஃப் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த எக்ஸ் டபுள் ஈக்குவல் டு
எந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து பிரேக் பண்ண போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பஸ் அப்படின்ற இதை வந்து பிரேக் பண்றேன். ஸோ பஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஃப்க்கும் அந்த செமிகோலன் வந்து வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் பிரேக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து என்டர் பண்ணுங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரன் மாடல் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து ரன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார் பைக் அதோட அப்படியே பிரேக் ஆயிடுச்சா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இதுதான் வந்து இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணோம். ஓகே, இதுலயே நம்ம கண்டினியூ சேஞ்ச் பண்ணா கண்டினியூ வந்து எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாமா? CO கண்டினியூ. ஓகே, கண்டினியூ அப்படின்றத இது பண்ணிக்கோங்க. திருப்பி இதை ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா கார் பைக்கு பஸ்ஸை மட்டும் விட்டுட்டு அடுத்த வேல்யூல இருந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணோம். ஸோ இதை வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபார் லூப்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்றது. ஸோ அதோட சின்டெக்ஸ் வந்து இது மாதிரி தான். ஃபார் அப்புறம் வேரியபிள் இன் அப்புறம் வெவிக்கல் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லிஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு இதை தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூப் செட் ஆஃப் கோட் ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் டைம். அதாவது இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும், அதாவது நம்ம எக்ஸாக்டா இந்த வேல்யூ வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து யூஸ் பண்றது பேர் தான் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்பருக்கு ஒசரம் யூஸ் பண்றது. அதாவது ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சீக்வன்ஸாக தான் இருக்கும். ஸோ ரேஞ்ச் யூஸ் பண்ணி நம்பர் சீக்வன்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட்டாக ரேஞ்சோட வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றது இருக்கும். ஸோ இன்க்ரிமெண்ட் வந்து by 1, அதாவது 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் பண்ணுற வேலை. ஸோ இதை வந்து நம்ம ஃபார் லூப்பில் வந்து யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து எரேஸ் பண்ணிப்போம். ஸோ இனிமேல் நம்மளுக்கு வந்து லிஸ்ட் வந்து தேவையில்லை. ஓகே, ஃபார் லூப்ல இதை இரேஸ் பண்ணிட்டு ரேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷனை எழுதுங்க. ரேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷனை எழுதிட்டு நீங்க எத்தனை நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ண போறீங்களோ அந்த நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணுங்க. நான் சும்மா 10 அப்படின்றத பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? இதுல வந்து இதெல்லாம் இரேஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு நான் அடுத்த ஸ்டேட்மெண்ட், அதாவது பிரேக் ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸ் அப்படின்றது வந்து வேரியபிள். ஸோ ரேஞ்சில் 10 அப்படின்ற நம்பர் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பிரிண்ட் வந்து அதாவது எக்ஸ் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் இருங்க, இது நிறைய இருக்கனால க்ளோஸ் பண்ணிக்கலாம். திருப்பி ரன் பண்றேன். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ 10 மட்டும் பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா நம்ம ரேஞ்சோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 0, அதனால 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ வந்து இதுல வந்து நம்ம இஃப் யூஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ வந்து இஃப் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இஃப் எக்ஸ் டபுள் ஈக்குவல் டு 5 அப்படின்றத கொடுத்துட்டு சின்டெக்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து பிரேக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இஃப்ல 5 வந்து பிரேக் பண்ண போறோம். ஓகே, ரன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 வரைக்கும் பிரேக் ஆயிருக்கும். அதாவது 5ன்ற வேல்யூ வரைக்கும் பிரேக் ஆயிருக்கும். 0ல இருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதேதான் கண்டினியூவும். ஸோ கண்டினியூவும் இதே மாதிரி தான். கண்டினியூ அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் வேல்யூல எப்படி பிரிண்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் கண்டினியூலையும் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்ற வேல்யூ மட்டும் விட்டுட்டு 9 வரைக்கும் எக்ஸாக்டா பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்ல ரேஞ்ச் பண்ற வேலை. அதாவது நம்பரை வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரேஞ்ச் யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்பர் இல்லாமலேயும் வந்து ரேஞ்சை வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்து அதாவது லிஸ்டா இருக்கலாம், டப்பிள்ஸா இருக்கலாம், இல்லை அது டிக்ஷனரியா இருக்கலாம், இல்லை அது செட் வேல்யூவா இருக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த லூப்பிங்ல பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபார் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.
இது